ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் செய்ய ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிட ரெடி ஆகுங்க. ஸோ ப்ரௌனி ஆஃபர் போட்டிருந்தோம் நேற்று. ஸோ அதுக்குரிய டேட் நேற்று முடிஞ்சிச்சு. ஸோ அதில் எல்லா வேலையும் செஞ்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணணும். அதனால் காலைல வேலைனா வந்து யார் யாருக்கு என்னென்ன லிஸ்ட் எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌனி வந்து நம்ம சாக்லேட் ஓவர்லோட ப்ரௌனி வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட பேட்டர் ரெடி பண்ணி போட்டுட்டு ஒரு டின்னில். அடுத்து வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இதுமே சாக்லேட் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு போட்டுட்டு சாக்லேட் எல்லாம் கட் பண்ணி உள்ளே நிறைய போட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மகிட்ட இந்த தடவை ஆர்டர் பண்ணவங்க எல்லாருமே லாஸ்ட் டைம் பண்ணதில் 2 பேர் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ புது கஸ்டமர் வராங்களோ இல்லையோ ஆல்ரெடி வாங்கினவங்க நல்லாயிருக்குன்னு திரும்ப வாங்குறது அதுவே பெரிய விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒயிட் சாக்லேட் பிளாண்டி பண்ணலான்னு பார்த்தேன். ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணேன். அது வந்து ஓவர் கொஞ்சம் ஹீட் ஆனனால எல்லாம் தனித்தனியாக கலந்து வந்துருச்சு. பட்டர் தனியாக சாக்லேட் தனியாக போயிடுச்சு. ஸோ அப்படியே அது கீழே தூக்கி போட்டு வேறு பட்டர் ரெடி பண்ணி திரும்ப ஒர்க்கு செய்தேன். அது எல்லாமே பேக் பண்ண போட்டாச்சு. ஸோ மேக் பண்ணி கட் பண்ண ப்ராசஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் ஃபஜ்ஜி ப்ரௌனி சாப்பிடணும் நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ப்ரௌனி அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.